விழுப்புரம் அருகே கானை ஊராட்சியில் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை அளவீடு செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திருநங்கைகள் புகார் மனு அளித்துள்ளனர். 9 ஆண்டுகளாகியும் அடிப்படை வசதிகள் செய்து தராதது குறித்து அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரம் மற்றும் ஐயங்கோவில்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மானை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜானகிபுரத்தைச் சேர்ந்த 81 திருநங்கைகளுக்கும் ஐயங்கோவில்பட்டு பகுதியைச் சேர்ந்த 80 திருநங்கைகளுக்கும் கானை ஊராட்சி பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் சாலை வசதி உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அது குடியிருப்பதற்கு தகுதியற்ற இடமாக இருந்தது. இதுகுறித்து கடந்த 9 ஆண்டுகளாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்தை சில அரசியல் கட்சியினர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்து வருவதாக திருநங்கைகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே